என்னதான் உழைச்சாலும், ஏன் உழைக்கிறோம்? எதுக்கு உழைக்கிறோம்? எதுக்கு கஷ்டப்படுறோன்னே தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். கடுமையா உழைக்கிறீங்க. ஆனா, அதற்கான பலன் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே சனி பகவான் ஆளக்கூடிய ராசி அப்படின்னாவே கொஞ்சம் ஸ்லோவா தான் ஒவ்வொன்னும் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய பலமும் அதுதான், இவங்களுடைய பலவீனமும் அதுதான். நிறைய உழைப்பு போடுறோம். ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த பலன் அப்படிங்கிறது நமக்கு சீக்கிரமா கிடைக்க மாட்டேங்குது. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கிடைக்கவே மாட்டேங்குது. அப்படிங்கிற ஒரு விரக்தி மனப்பான்மை இயல்பாகவே இந்த மகர ராசிகளுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த மகர ராசி என்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. சோம்பலுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புதுசாக கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திப்பாங்க. சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு இந்த வீட்டிலேயே உட்காந்துட்டு இருக்கிறது, அழுது புலம்புறது, இந்த மாதிரிலாம் இந்த மகர ராசி என்பர்கள் செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக புதுவிதமாக சிந்திச்சு அதை முயற்சி பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள். விட்டு கொடுக்காத ஒரு மனப்பான்மை உடையவங்க அப்படின்னு இந்த மகர ராசி என்பர்களை சொல்லலாம். இதை விட்டுறலாமா, இந்த தொழில் இந்த வியாபாரத்தில் இதில் என்னதான் உழைப்பு போட்டாலும் வருமானம் இல்லையே அப்படின்னு இதை விட்டுறலாமா அப்படிங்கிற எண்ணமே இவங்களுக்கு அதிகம் வராது. டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சோம்னா கண்டிப்பாக நம்மளால் வருமானத்தை ஈட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள். இவங்களுக்கு ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம உழைப்பை போடுறோம், ஆனால் அதில் வருமானம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். இது ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா விரக்தியாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் விரக்தி இருந்தாலும் நம்ம முயற்சியை போடுவோம், வெற்றி கிடைத்தா பார்க்கலாம், கிடைக்கலன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். முயற்சியை இவங்க தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த அடிமேல் அடி விழுந்தா அம்மியும் நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க முயற்சியை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மகர ராசி ஒரு சர ராசி அப்படிங்கிறதுனால ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அடுத்த தொழில், அடுத்த இலக்கு, அடுத்த முயற்சி அப்படின்னு அடுத்தடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்க அலைஞ்சாலும் அந்த காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரக்தி மனப்பான்மை இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா நம்மளால் எதுவும் சாதிக்க முடியலையே, நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் அதில் சின்ன தடை பிரச்சனை இப்படி வந்துக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருந்தாலும் எப்படியாவது அந்த காரியத்தை வெற்றியாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து ஒரு உந்துதல், ஒரு முயற்சியை போடக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இயல்பாகவே உங்களுடைய உறவுகள் வகையில் கூட நீங்கள் யாராவது மகர ராசி என்பர்களை பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அவங்க பார்த்தீங்கன்னா இயல்பாகவே முயற்சியை அதிகமாக போடக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனி பகவான். எவ்வளவு சோதனை வந்தாலும் அந்த சோதனையை தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த மனோபக்குவம் படைத்தவங்க தான் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே சமயம் பெரிய பெரிய விஷயத்தை கூட அசால்ட்டாக சாதனை செய்யக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் தான். வரலாற்றில் இடம் பிடித்தக்கூடிய நபர்களில் பார்த்திங்கன்னா இந்த மகர ராசி என்பர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு வரலாற்றில் இடம் பிடிக்கிற அளவுக்கு இவங்களுடைய திறமையும் உங்களுடைய புத்திசாலித்தனமும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உதாரணமாக பார்க்கும்போது நடிகர் ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்திங்கன்னா நிறைய தொழில் அதிபர்களை உருவாக்கின ஒரு நபர்களில் அவர் ஒன்று. சாதாரணமாக ஒரு இடத்துல இருந்து ஹை லெவலுக்கு போன ஒரு நபர் அப்படின்னு இவரை உதாரணமாக சொல்லலாம். இந்த மாதிரி துணிந்து இறங்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள். இவங்க துணிந்து நின்னாங்க அப்படின்னா அந்த மலையை கூட புரட்டி போடுவாங்க இந்த மகர ராசி என்பர்கள். அந்த அளவுக்கு நல்ல திறமைசாலிங்க, கடினமான உழைப்பாளிகள். இந்த சோதனை பிரச்சனை இதெல்லாம் பார்த்து ஓய்ந்து போய் உட்கார மாட்டாங்க. கடுமையாக உழைச்சி முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசி தான் இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லலாம். காலச்சக்கரத்துக்கு 10வது ராசி. இது ஒரு பெண் ராசி, நில ராசி, சர ராசி, பாதி பலன் தரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு இந்த ராசிக்காரங்களை சொல்லலாம். நல்ல ஒரு சாந்தமான ராசி, இறுக்கமான மனநிலை கொண்ட ஒரு ராசி, நல்ல ஒரு பண்புள்ள ராசி, உண்மையான ராசி, நல்ல ஒரு உத்வேகம் உள்ள ஒரு ராசி அப்படின்லாம் இந்த மகர ராசி என்பர்களை சொல்லலாம். இவங்களை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து கேட்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. அது சாதகமான மாற்றமா, பாதகமான மாற்றமா, அது குடும்ப ரீதியாவா, தொழில் ரீதியாவா, வியாபார ரீதியாவா, என்ன ரீதியாக அந்த மாற்றம் நிகழ இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ரிலேஷன் வகையில், உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது
யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க, அவங்களுடைய குணாதிசயமும் இப்படி தான் இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர்த்த நீங்களும் பார்த்துருப்பீங்க, அவங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் மகர ராசி அன்பர்கள் யாராவது உறவுகள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. இந்த மகர ராசி அன்பர்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பெரும்பாலும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இஷ்ட தெய்வம் பார்த்திங்கன்னா சிவபெருமானாக இருப்பார். உங்களுக்கு எது இஷ்ட தெய்வமாக இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. ஏன்னா சிவபெருமான் அப்படிங்கிறவரு நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கக்கூடியவர். பொதுவாகவே நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் ரொம்ப அமைதியாக பொறுமையாக இருப்பாங்க. அதோடு ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு உடையவங்களாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா மன அமைதி வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு உடையவங்களாக இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க. மன அமைதியை கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான். அதனால் சிவபெருமானை பெரும்பாலும் வழிபடுவாங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் ஒரு சில மாற்றங்கள் நிகழ இருக்குது. அது என்ன மாற்றம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது குரு பகவான் கலஸ்திரஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். ஜூன் 2லேருந்தே அந்த இடத்துல வந்து அமரும்போது திருமணம் போன்ற காரியங்கள் கைகூடி வரும். குறிப்பாக 7ஆம் வீட்டில் மிகப்பெரிய ராஜ யோகத்தில் வந்து குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடம் அப்படிங்கிறது வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம், வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள். 7 அப்படின்னாவே வாழ்க்கை துணை பார்ட்னர்ஷிப்பை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல குரு பகவான் உச்சமாக வந்து கலஸ்திரஸ்தானத்தில் அமரும்போது கண்டிப்பாக உங்களுடைய உறவுகள் மூலிமா ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல ஒரு விஷயம் நடக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இந்த மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு உன்னதமான நிலையை அடையக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தனக்காரகன் செல்வ செழிப்பை தரக்கூடியவர், நல்ல ஒரு மதிப்பு மரியாதையை கொடுக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று அமரும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். சமுதாயத்தில் கூட உங்களுக்குன்னு நல்ல ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து, கடந்த 7-8 ஆண்டுகளாக பட்ட கஷ்டங்கள் எல்லாமே நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு டோட்டலாக மாறப்போகுது. நல்ல பெயர் கிடைக்க போகுது. ஊருக்குள்ளே உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம், பெயர், உங்களுடைய உறவுகள் மத்தியில் கூட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய அருமையான கிரக அமைப்பு நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் இப்படி தான் இருக்குது. உங்களுக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த மகர ராசி என்பவர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. ஏன்னா எதிரிகளை வீழ்த்துற அளவுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் உங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் கொடி கட்டி பறக்க போகிறீங்க. ஜூன் 5க்கு பிறகு பார்த்தீங்கன்னா சூரியனும் 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய அதிகார திறன் அதிகமாகும். ஏன்னா 6ஆம் வீடு அப்படிங்கிறது அதிகாரத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல சூரியன் வந்து பயணிக்கும் போது அலுவலகத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கிடைக்கும். கடந்த சில ஆண்டுகளாகவே உங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் கிடைக்காம சின்ன சின்ன இடைஞ்சல்களை நீங்கள் சந்திச்சு இருந்திருப்பீங்க. அந்த சதி எல்லாமே இந்த காலகட்டத்தில் முறியடிச்சுட்டு எதிரிகள்லாம் அவங்ககிட்ட தோற்று போவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு உன்னதமான நிலையை நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகளும் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா தனஸ்தானத்தில் 2ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அதே மாதிரி பணப்புழக்கம் ஒரு அளவுக்கு சிறப்பாக இருந்தாலும் தேவையற்ற வாக்குவாதங்கள், குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறார். அந்த இடத்துல இருக்கும்போது வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவு, வாக்குவாதம், உறவுகளால் கொஞ்சம் பிரச்சனைகள் இதெல்லாம் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் நிம்மதி குறையிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். அதனால் பேசும்போது வார்த்தையில் இனிமை இருக்கட்டும். அக்கம் பக்கம் உறவுங்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. நீங்கள் ஜாலியாக எப்பவும் போல் காமெடியாக தான் பேசுவீங்க. ஆனால் உறவுகள் வந்து உங்களை அந்த இடத்துல தவறுதலாக நினைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் யாருக்கிட்டையும் வந்து வாக்குவாதம் செய்ய வேண்டாம். உறவுகளோடு பேசும்போது கூட நல்ல ஒரு இன்முகத்தோடு பேசுங்க, கனிவாக பேசுங்க, இனிமையான வார்த்தைகளை பேசுங்க. அதே காமெடியாக பேசுகிறங்கிற பேரில் ஏதாவது நீங்கள் அடித்து விட்டுருவீங்க. அது பார்த்திங்கன்னா மற்றவங்களுடைய மனதை ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொல்ல. இந்த காலகட்டத்தில் வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை இந்த மகர ராசி என்பர்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முக்கியமான மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுனா வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அதிலிருந்து ஒரு விடுவு காலம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அற்புதமான பலன்கள் எல்லாமே நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு சுபிச்சமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளாக பட்ட கஷ்டங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துலேருந்து ஒரு விடுவு காலம் கிடைக்க போகுது நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய
கடந்த ஓராண்டாவே வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனை, கடுமையான உழைப்பை போட்டிருப்பீங்க. ஆனால் அதற்கான வருமானம் கிடைக்காம இருந்திருக்கும். தொழில் ரீதியாக நிறைய போட்டிகள், எதிரிகளுடைய தொல்லை இதெல்லாம் நிறைய இருந்திருக்கும். குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும்போது இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த ஜூன் 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் நம்மளுடைய மகர ராசிக்கு 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானத்தில் பிரவேசிக்க இருக்கிறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது, இந்த கோச்சார பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். தனிப்பட்ட பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் வீட்டில் அமர்ந்து ஏற்கனவே நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நல்ல நல்ல விஷயங்கள், கடினமான உழைப்பு, நல்ல ஒரு சுறுசுறுப்பு இதெல்லாம் தந்துட்டு இருக்கிறார். அதோடு கூட சூரியனும் இந்த ஜூன் 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டில் வந்து அமரும்போது உத்தியோகத்தில் மிகப்பெரிய வெற்றியை நம்மளுடைய மகர ராசி என்பவர்கள் பெற இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். புதனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அதோடு கூட செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் இடத்திற்கு அதிபதி ஜூன் 21 வரை 4ஆம் வீட்டில் அமர்ந்து இருக்கிறதுனால அசையா சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. 5ஆம் வீட்டுக்கு ரிஷபத்துக்கு வரும்போது பிள்ளைங்க மூலிமா ஏதாவது ஒரு சந்தோஷம் தர மாதிரி நல்ல விஷயம் நடக்கும். அதே மாதிரி நிதி சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். செவ்வாய் 5ஆம் இடத்துல வரும்போது நிதி சம்பந்தமாக ஏதாவது ஒரு சின்ன இடைஞ்சல்களோ பிரச்சனைகளோ வரதுக்கான ஒரு சூழல் இருக்குது. நம்மளுடைய மகர ராசிக்கு புதன் பகவான் 6, 9க்கு அதிபதி. மிதுன ராசியில் 6ஆம் வீட்லேயும் கடக ராசியில் 7ஆம் வீட்லேயும் பயணிக்க இருக்கிறார். இந்த புதன் வந்து ஜூன் 22 வரை சொந்த வீடான 6ஆம் வீட்டில் சஞ்சரித்து புத்தி கூர்மையை அதிகப்படுத்துவார். எதிரியை வெல்ற அளவுக்கு நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுப்பார் நம்மளுடைய மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் வீட்டுக்கு செல்லும்போது வியாபார ரீதியாக நல்ல லாபம் கிடைக்கும். வியாபாரத்தில் கொடி கட்டி பறப்பீங்க. அதில் உள்ள நுணுக்கங்கள் எல்லாம் பயன்படுத்தி நல்ல ஒரு டேலண்டான பர்சனாக வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் 1 மற்றும் 2ஆம் இடத்திற்கு அதிபதி. மீன ராசியில் 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். நல்ல ஒரு தைரியம், அந்தஸ்து, அதே நேரத்தில் கடினமான உழைப்பு இதெல்லாம் தரக்கூடியவர். அதனால் இந்த காலகட்டத்தில் அவர் 3ஆம் இடத்துல இருக்குது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். உடன்பிறப்புகள் மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். உடன்பிறப்புகளுடைய அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும். இந்த 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இவங்களுடைய உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மகர ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களில் ஒரு சில பரிகாரங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். என்னென்னா இந்த தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுடுவாங்க. ஏன்னா ராசியை பார்க்கும் குரு பகவான் பரிபூர்ண அருளும் கிடைக்கணும் அப்படின்னா, சகல சௌபாகியமும் கிடைக்கணும்னா வியாழக்கிழமையில் மஞ்சள் நிற வஸ்திரமோ மலரோ சாற்றி தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுடுவாங்க. நவகிரகங்களில் உள்ள குரு பகவானை வழிபட்டுடுவாங்க. நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். துர்க்கையம்மன் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ராகு காலத்தில் போய் நீங்கள் துர்க்கையம்மன் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நல்ல மேன்மை